ஏன்னா பீயிங் இன் அ சினி ஃபீல்ட் நம்மளால ஒரு விமனா நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ஆஃபீஸில் நடக்கிறதோ இல்லை ஃபேமிலியில் நடக்கிற கிரிட்டிசிசமே நம்ம எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும் போது விமன் ஈஸியாக உடஞ்சிருவாங்க. ஆனால் இத்தனை பேர் ஆல்மோஸ்ட் ஒரு நேஷனே ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணும்போதும் நான் இல்லை ஐ எம் ட்ரூ டு மை செல்ஃப், என்னால் இது பண்ண முடியும்னு அவங்க காமிச்சிருக்கிறது வந்து ஷி ஹஸ் செட் அ நியூ மைல் ஸ்டோன். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விமென், அவங்க எவ்வளோ கஷ்டத்துலேருந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்கன்ட்டு தெரிஞ்சது. நிறைய லேடிஸ்க்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செஞ்சுருந்தாங்க. அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து டவுனாக இருந்தோம். அவங்க கெரியரில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனாலும் திருப்பி எப்படி கம்பேக் பண்ணாங்க, அது ரியல் ஆளாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. Everything was beautiful. Music also was very beautiful and she was a star and ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட லைஃப்பை பார்க்குறதுக்கு. ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் சீன்ஸ்லாம் சிலது அவங்க நம்மளுக்குலாம் வெளில தெரியாதுல்ல, அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக எமோஷ்னலாக இருந்தது. அண்ட் நெல்சன் சார்லாம் வந்து அப்படியே ஸ்பான்டேனியஸாக பேசினது ரொம்ப அந்த அந்த படத்தையே ரொம்ப ஜாலியாக இருக்குது. அண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்கான மூவி. சிலதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடிலாம் தெரியவே தெரியாதுல்ல அவங்களோட ஸ்டோரி. இது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் எல்லாருமே பார்த்தாங்கன்னா பார்க்குற எல்லாருமே இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க. அண்ட் ரொம்ப எமோஷ்னலாகவும் சிலதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகுது. அது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அவங்க என்ன ஸ்ட்ரகிள்லேருந்து அந்த பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி வந்தாங்கல்ல அவங்க, அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப எமோஷ்னல். சிலது தான் நம்மளுக்குலாம் வெளில தெரிஞ்சு இந்த படத்து மூலியமாக தான் நம்மளுக்கு இன்னும் டெப்த்தாக நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அது அவங்க சொன்ன விதம் ரொம்ப அப்படியே நீட்டாக அழகாக சொல்லியிருக்காங்க. பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதெல்லாம் சொல்லவே வேணாம். அவங்களோட டீம் பயங்கர சூப்பராக பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல்லாம். இப்போ ஆஸ் ஆல்வேஸ் ஷீஸ் அ லேடி சூப்பர் ஸ்டார் ஃபார் அ ரீசன். அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏன் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத ஒரு தடவையும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஐம் ஷுர் ஷில் பி டூயிங் இட் இன் த கம்மிங் இயர்ஸ் அஸ் வெல். ஸோ வெரி 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 ஹாப்பி பர்த்டே டு நயன் மேம். ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு தமிழ் ஆக்ட்ரஸ் அவங்களுடைய ஒரு ஜேர்னியை வந்துட்டு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு முதல்ல. ஆமாம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னன்னா சவுண்ட் அது நல்லா இருந்துச்சு. ஆமாம், இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தானே. அதான் டாக்குமெண்ட்ரினால அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அந்த அவங்க நயன் மேமோடைய எல்லா சாரோஸையும் சொல்லிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்தோடனே அந்த மொத்த மொமெண்ட்டுமே ஹாப்பியான மாதிரி விக்கி சார் வந்ததுக்கப்புறம் அது மொத்தமாக ஹாப்பியாகவும் அவங்க நயன் மேமும் இருக்கு. அந்த லவ் போர்ஷன் வந்து அது ஆமாம், அது ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம், ஹாப்பி பர்த்டே லேடி சூப்பர் ஸ்டார். லவ் யூ மேம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அவங்க கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ரீராமராஜம்ன்ற மூவியில் அவங்களுக்கு சன்னா ஆக்ட் பண்ணியிருந்தேன். லவகுஷா கேரக்டரில் குஷாவாக ஆக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பர். நான் இப்போ சின்ன பையனாக இருந்தப்போ 13 years ஓல்டு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் அவங்க கூட ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அந்த கிளிப்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ அந்த லாஸ்ட் டே அப்போ அவங்க பூவெல்லாம் போட்டாங்க. அப்போ நானும் இருந்தேன். அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அந்த டைம் எல்லாமே. அப்போ எனக்கு பெருசாக தெரியாது, லைக் வந்து அவங்க இதோட கடைசி படம் அப்படிலாம் தெரியாது. பூவெல்லாம் போட்டாங்க, நானும் அங்கே இருந்தப்போ ஜாலியாக இருந்துச்சு. இங்கே பார்க்குறப்போ ரொம்ப எமோஷனலாக இருக்குது, ரொம்ப கனெக்டாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு எந்த மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப எமோஷனலாக தான் இருந்துச்சு. பர்டிகுலராக சொல்லணுன்னா வந்து விக்கி ஒரு டைலாக் சொல்லுவார் ஸ்டார்டிங்கில், நமக்கு ஏதாச்சும் ஈஸியாக நடந்திருக்கா, நமக்கு வந்து எப்பயுமே ஏதாச்சும் ஒன்று நடக்கும், ஸோ சேர்ந்து பார்த்துக்கலாம், அவங்களும் எஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ற மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வரைக்கும் எந்த கிளிப்ஸுமே ரிலீஸ் ஆகாமல் வச்சுருந்ததே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப கிராண்டியராக ரொம்ப ராயல்ட்டியாக இருந்துச்சு பார்க்கவே. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பர்டிகுலராக எல்லாமே இது ஒரு பார்த்தா போர் அடிக்காது, டாக்குமெண்ட்ரி மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஒரு 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போச்சு. எனக்கு நான் டிவியில் தான் பார்த்துருப்பேன். மேபி ஐயா படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக வந்து இப்போ நாளைக்கு அவங்களுக்கு பர்த்டே நயன்தாரா மேம்க்கு. ஸோ விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி மேம். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, எப்பயுமே வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கணும் எப்பயுமே. விக்னேஸ்வரன் சார், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரி. கண்டிப்பாக கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கணும்.
ஸோ வந்து அவங்க லைஃப் ஸ்ட்ரகிளை பற்றி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கேர்ள்ஸ்க்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் பேடான டிசிஷன்ஸ்லாம் எடுத்துடுறாங்க. பட் அவங்க லைஃப்பில் இவ்வளோ அப்டக்கல் வந்துமே இன்றைக்கி அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரை ஒரு டாப் பொசிஷனில் நிற்கிறாங்க. அவங்க எப்படிலாம் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணாங்கன்ற போது அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் இதை பார்த்து. எப்போவுமே வந்துட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சது நடக்கலைன்னா அன்றைக்கி ஐயோ எனக்கு வரலன்னு விட்டுறக்கூடாது. அது வர வரைக்குமே நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷன் போகும். ஸோ அது கற்றுக்கிட்டேன். சவுண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஒரு வெட்டிங் ஆல்பம் பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்கி சார், நயன்தாரா மேமை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். ஐயா ஜாலியாக தாங்க இருக்கும். யாருங்க விக்கி மாதிரி ப்ரோ ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லுவா? ஸோ கிடச்சா நல்லா தான் இருக்கும். ஸோ நயன்தாரா மேமோட லைஃபோட ஸ்டார்டிங்லேருந்து என்னென்னலாம் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்தாங்க, அதெல்லாம் தாண்டி பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நயன்தாரா மேம் அப்படின்னு புதுசாக சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க, அவங்க தான் தாக்கு பிடிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டம் தாண்டி வந்திருக்காங்கன்றதை இப்போ தான் காமிச்சாங்க. ஸோ பல இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு மாலிவுட் டாலிவுட் அப்படி போயிட்டு இப்போ லேடி சூப்பர் ஸ்டாராக இவ்வளோ சஸ்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயந்தான். ஸோ பார்க்குறப்போ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் தோணுது. பிக் கங்க்ராட்ஸ் டு யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். டூ ஒரு சீன் கூட இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரின்ற பார்த்தீங்கன்னா போரிங்காக போகும். யூஸ்வலாக டாக்குமெண்ட் என்ன ஒரு பெரிய லைஃப் ஸ்டோரி அப்படின்றதுனால போரிங்காக தான் போகும். ஆனால் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஒரு இதுவுமே போர் அடிக்காமல் இது பண்ணாமல் கரெக்டாக இருந்தது. ஸோ இது நல்லாவே இருந்தது. நயன் மேமஸ் அந்த அவங்க லைஃப்பில் இவ்வளோ எமோஷ்னல்ன்றதை இப்போ தான் காமிச்சிருந்தாங்க. உள்ளே நல்லா காமிச்சிருந்தாங்க. ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் தாக்க பிடிக்கிறன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ வெரி வெல், நல்லா பண்ணியிருந்தாங்க. அது விக்னேஷ் சிவன் சார் சொல்கிறப்போ அந்த ட்ரோல் வந்து நானுமே பார்த்தேன். அவங்க அந்த மீம்லாம் வரப்போ நான் 12th ஸ்டாண்டர்ட் என்னமோ தான் படிச்சுட்டு இருந்தேன். நானும் அப்போ வந்து இது பண்ணேன். ஆனால் அவருக்கு இது வந்து ஒரு பெரிய இது நயன் மேம் அப்படின்றது அது அவரோட ட்ரீம், அது அவரோட இது பண்ணி அவரும் ஒரு பெரிய லெவல் தான் இது பண்ணிடுறாரு, அச்சீவ் பண்ணிடுறாரு. நாட் வரி, கரெக்டு தான். நயன் மேம் பர்த்டே வருது. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேம். ஹாப்பியாக இருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்தது. எண்ட் டு எண்ட் அவங்க ஜேர்னியை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இல்லை, அவங்க வந்து அவங்களோட கம்ப்ளீட் கரியரை வந்து அதில் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரு விமனாக அவங்க என்ன கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி இந்த 10-20 இயர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதெல்லாம். அதை அவங்க எப்படி ஸோ ஈஸியாக அவங்க பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது அவங்க எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருந்தாங்கங்கிறத அதை ஹானஸ்ட்டாக அதில் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. டெக்னிக்கலாகவும் அது கம்ப்ளீட்டாக ஒரு மூவி மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வெட்டிங்கே வந்துட்டு இந்த என்டையர் டாக்குமெண்ட்ரியே வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஒரு மூவி மாதிரியே ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் இருந்துச்சு எண்ட் டு எண்ட் பார்க்கும்போது. அண்ட் நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்து தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படிங்கும்போது ரொம்ப கனெக்டபுளாக இருந்துச்சு. லைக் இட் வாஸ் அ வெரி ஆசம் டாக்குமெண்ட்ரி. அண்ட் லைக் வி ஆல்வேஸ் லவ் யூ கப்பிள் அண்ட் ஹாப்பி பர்த்டே நயன் மேம். ஸ்டே பிளெஸ்ட், கீப் இன்ஸ்பைரிங் அஸ். அவங்க ஸ்ட்ரென்த்து தான் சார். லைக் ஏன்னா ஆன் பீயிங் இன் அ சினி ஃபீல்ட் நம்மளால் ஒரு விமனாக நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ஆஃபீஸில் நடக்கிறதோ இல்லை ஃபேமிலியில் நடக்கிற கிரிட்டிசிசமே நம்ம எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும் போது விமன் ஈஸியாக உடஞ்சிருவாங்க. ஆனால் இத்தனை பேர் ஆல்மோஸ்ட் ஒரு நேஷனே ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணும்போதும் நான் இல்லை, ஐ எம் ட்ரூ டு மை செல்ஃப், என்னால் இது பண்ண முடியும்னு அவங்க காமிச்சிருக்கிறது வந்து ஷி ஹஸ் செட் அ நியூ மைல் ஸ்டோன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் எல்லாருமே பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஃபீமேல் மட்டும் அப்படின்னு இல்லாமல் ஒரு லைஃப்பில் ஒரு பொண்ணோட லைஃப்பில் ஒரு பார்ட்னரோட ப்ரெசன்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறத அதில் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஸ் அ பர்சனாக விக்னேஷ் சிவன் இஸ் ஹவு சப்போர்ட்டிங் நயன்தாராஸ் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து அதில் நல்லாவே காட்டியிருந்தாங்க. ஒரு கேரளா மாதிரியான ஒரு சின்ன டவுன்லேருந்து வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரான உங்களுடைய ஒரு லேடியாக அச்சீவ்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? சொல்ல வார்த்தையே இல்லை. ஐ மீன் it's hard for a female to face this world is a challenge, especially this entertainment business is a high time challenge.
அண்ட் ஷி டிட் இட் ஆல் அலோன் அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் அ திங் டு கமெண்ட் ஆன், இட்ஸ் அ திங் வி ஆல் ஷுட் அப்ரிஷியேட் அபவுட் இட். டெக்னிக்கலி எப்படி மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்து பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. யா, ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்ஸ் ஏதாவது எனக்கு ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் வந்து விக்கியோட இன்ட்ரோ, விக்கி இன்ட்ரடியூஸ் ஆன மூமெண்ட். இட்ஸ் வெரி எமோஷ்னல் ஃபார் மீ. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃபீமேல் இருக்கும்போது நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃபீமேல் இருந்து லைட்டாக ஸ்டம்பிள் ஆகும்போது வென் அந்த ஸ்பைனாக இருக்கிற அந்த மேன் வந்துட்டு திங்ஸ் வில் பி ஃபைன் அப்படின்னு சொல்லும்போது மீம் மாதிரி பார்க்கும்போது ஒரு காமிக் வந்து விக்கி சாரை பற்றி ஒரு மீம் வந்துச்சுல, அதாவது உங்களுக்கு காமிக்கிறது மீம்ஸ் ஆப்வியஸ்லி வரத அவர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாருங்கிறத தாண்டி தட்ஸ் வாட் லவ் இஸ் ஆல் அபவுட். நோ, ஸோ யா, விக்னேஷ் இஸ் விக்னேஷ்வன், தட்ஸ் வை நயன்தாரா லவ்ஸ் ஹிம், ரைட்? அந்த மீம்ஸ் எல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் அஃபெக்ட் எனிபடி, நாட் ஜஸ்ட் விக்னேஷ்வன், இட் வில் நாட் அஃபெக்ட் எனிபடி. கொஞ்ச நாள் பேசுவாங்க, அப்புறம் மீம்ஸ் அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு விஷஸ் சொல்லணும். யாருக்கு? அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ கேன் சே எனிதிங். But yeah, it's very cute to see both of you all together, and I hope and pray that you all stay this happy forever.